என்ன கமருதீன், இப்போவாவது அரோரா யாரு அப்படிங்கிறது உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் கமருதீனோட நிலைமையை பார்க்கும்போது நமக்கு சொல்லணும்னு தோணுது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இன்னைக்கு இறங்கின ரெண்டாவது ப்ரோமோ பொறுத்தவரை அரோராவோட காலில் கமருதீன் விழுறாரு. அந்த இடத்துல அரோரா நீ தாண்டி என்ன தேடி வந்த அப்படிங்கிற மாதிரி கிழிச்சு எடுக்கிறாரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோ பொறுத்தவரை பெட்ரூம் ஏரியால கமருதீன், பார்வதி, அரோரா, ஆதிரை இந்த 4 பேருமே இருக்கிறாங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து ஆதிரை எல்லா விஷயத்திலயுமே உங்களோட கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற சொல்றாரு. உடனே ஆதிரியை பொறுத்தவரை இப்ப நான் எந்த விஷயத்துல என்னோட கருத்துக்களை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து என்னமா சரிமா சாரிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரோராவோட காலில் விழுறாரு. என்னடா ஆச்சு, எதுக்கடா அரோரா காலில் போய் விழுற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாத்ரூம் ஏரியால அரோரா, கமருதீன் இந்த 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து நீ இப்ப ஆதிரை சொல்றதுதான் கேட்டு நடந்துட்டு இருக்க, உனக்கு ஆதிரை தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அரோராவை பொறுத்தவரை அப்படிலாம் எதுவுமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கமருதீன் வந்து நீங்க 2 பேரும் பேசுனதை நான் கேட்டுட்டேன், நீ தானே சொன்ன, இப்பதான் நீ சொன்னது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. அந்த இடத்துல அரோரா வந்து உனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா இவ்வளவு நாள் எதுக்காகடா என் கூட நண்பனா இருந்தா அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்ல லாக் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து என்னமா நானா உன்னை தேடி வந்தேன், நீ தான் என்ன தேடி வந்த, என் கூட பேசுவியா அப்படிங்கிற மாதிரி எழுதி எல்லாம் காட்டணும்ல அப்படிங்கிற மாதிரி அரோராவோட முகத்திரையை கிழிக்கிறாரு. ஆமாங்க, அரோராவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த பெண்கள் கிட்டயுமே பேச மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆண் துணை தான் தேவை. துஷார் இருந்தாரு, துஷாரை காலி பண்ணி வெளியே அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா திவாகரை வெளியே அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வினோதா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், இவங்க 2 பேர் தான் என்னோட செல்லங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேரையுமே பலியாடா பயன்படுத்தி இருந்தாங்க அரோரா அப்படினே சொல்லலாம். இருந்தாலும் கமருதீன் வந்து இந்த இடத்துல உண்மையை சொன்ன உடனே அரோராவை பொறுத்தவரை இவ்வளவு நாள் பேசி பழகுனது எல்லாமே பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆமாமா, நீ பேசி பழகுனது எல்லாமே பொய் தான். உன்னோட சுயரூபம் என்ன அப்படிங்கறத நாங்க தான் 2 நாள் முன்னாடியே பார்த்துட்டோமே. ஆமாங்க, திவ்யா, கமருதீன் இந்த 2 பேருக்கு இடையில சண்டை வருது. அந்த இடத்துல பிரச்சனை வந்து கமருதீனை பிடிச்சு தள்ளி கூட்டு போறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரெட்ரோ சினிமா டீம்ல இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திவ்யா வந்து பிரஜன்ட்ட கேக்குறாங்க, நீ எதுக்காக கமருதீனை பிடிச்சு கூட்டு போன அப்படிமா கேக்குறாங்க. பிரச்சனை பொறுத்தவரை ஏமா அவனை பொறுத்தவரை கோவத்துல வார்த்தைகள் விட்டுக்கிட்டே இருக்கான், அதனாலதான் அவனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இடையில பூந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த இடத்துல அரோராக்கு என்ன சொன்னாங்க, நீங்க அப்படி பண்ணி இருக்கவே கூடாது, அவன் கோவத்துல வார்த்தை விடட்டும், அவனை எவ்வளவு நாள் தான் நம்ம எல்லாருமே பாதுகாத்து கொண்டு போக முடியும் அப்படிமா சொல்றாங்க. அது எப்படிமா இவ்வளவு நாள் கமருதீன் உள்ள இருக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசை, கமருதீன் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், கமருதீன் கஷ்டப்பட்டா எனக்கு அழுக வரும், இப்படிங்கிற மாதிரி எவ்வளவு டிராமா போட்ட. இந்த இடத்துல கமருதீனோட பேரு கெட்டு போனோம், அவன் வீக்கெண்ட்ல அசிங்க பண்ணா அப்படிங்கிறது தானே உன்னோட எண்ணமா இருந்துச்சு. இதுல இவ்வளவு நாள் பழகுனது எல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி கேள்வி டாஷ் வேற. உண்மையாவே அரோராவ மாதிரி ஒரு பச்சோந்திய துரோகியை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல கூட ஆதிரை கூட சேர்ந்துக்கிட்டு வினோத்தையும் கேவலமா பேசுறாங்க. அதாவது வினோத்தோட கேம் பிளே இதுதான், அவரை பொறுத்தவரை அவர் மட்டும் தான் பேசுவாரு, அடுத்தவங்களை பேச விடவே மாட்டாரு, அடுத்தவங்களை மார்க் பண்ணுவாரு, இரிட்டேட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அரோரா பேசிட்டு இருக்குது. கொஞ்சம் கூட வெக்கமாவோ கூச்சமாவோ இல்லையாமா? இவ்வளவு நாள் இந்த 2 பேர், அதாவது வினோத், கமருதீன் இந்த 2 பேரு கூட தான் டிராவல் பண்ணீங்க. அவங்க மடியில படுப்பீங்க, அவங்கள உங்க மடியில படுக்க வைப்பீங்க, நாங்கெல்லாம் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி புரூடா சுத்துவீங்க. இது எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஆதிரை வந்ததுக்கு அப்புறமா ஆதிரை சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்ப கமருதீன், வினோத் இவங்களோட கேமை காலி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கேவலமான ஒரு கேம் பிளே ஆடிட்டு இருக்காங்க அரோரா அப்படினே சொல்லலாம். இதை இந்த இடத்துல கமருதீன் அதே தான் சொல்றாரு, உனக்கு ஆதிரை தானே முக்கியம், ஆதிரை சொல்றதை கேட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆதிரை யாரடி யாரடி ஆதிரை அப்படிங்கிற மாதிரி கிடந்து கத்துறாரு. இந்த அம்மாவை பொறுத்தவரை தலையில அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. இதுதான் இந்த ப்ரோமோல இருக்குது அப்படினே சொல்லலாம். அதாவது கமருதீன் உன்னை பொறுத்தவரை நீ தனியா கேம் ஆடின அப்படின்னா கண்டிப்பா டாப் 5 வருவ. அதே நேரத்துல இந்த பாரு கூட காதல் கண்டென்ட் பண்ண போறேன், அரோரா கூட நட்பு அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னோட கேம் பிளே தான் கெட்டு போகும். என்னதான் இருந்தாலும் அரோரா மாதிரியான துரோகிகளை கொஞ்சம் விலக்கி வச்சார் அப்படின்னா கமருதீனோட கேம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.